ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் ஆட்டோ தமிழ். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக்னால் எப்படி எஸ்பி 125ஓட என்ஜினை நான் வந்து டோட்டல் பண்ணன்றது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ போட்டு பல மாதம் ஆகுது. பெருசாக அந்த கன்சிஸ்டன்சிலாம் சுத்தமாக இல்லை. பட் இனி ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பேக் டு த பாயிண்ட் என்னென்னா, ஸோ எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு கம்யூட்டர்னால் அதோட வேலை வந்து சிட்டி ரைட்ஸு ஓரளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு ஹைவே ரைட்ஸ்லேயும் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். விச் இஸ் சிட்டி ரைட்ஸில் 60 கிலோமீட்டர்லேருந்து 70 வரைக்கும், ஒரு ஹைவேஸில் வந்து 80 to 85. ஸோ அந்த 90 மார்க்கே புஷ் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்னா, எனக்கு ஆக்சுவலாக நான் 2 பைக் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரைமரி, அது செகண்டரி பைக், அது கொஞ்சம் சிசி ஜாஸ்தி. ஸோ அந்த டைமில் அந்த பைக் சர்வீஸில் இருந்ததுனால நான் ஒரு சின்ன ஒர்க்குக்காக வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போது வேறு வண்டி இல்லாமல் நான் எஸ்பி எடுத்துகிட்டு போனேன். விச் இஸ் அப் அண்ட் டவுன் வந்து எனக்கு 506 கிலோமீட்டர்ஸ் வரும். போகிறப்போ நான் வேகமாக போயே ஆகணும், வரப்போ வேகமாக வந்தே ஆகணும். ஏன்னா நான் வந்து டைமுக்குள்ளே இங்கே இருக்கணும். அந்த ஒரு இது கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த டைமுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் உடனே கேட்க முடியலன்னு சொல்லிட்டு எஸ்பி எடுத்துகிட்டு போனேன். இது என்னென்னா, ஆல்மோஸ்ட் 81,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு இந்த வண்டி. ப்ளஸ் என்னென்னா, ஆயில் வந்து இந்த டைம் வேறு ஒரு ஆயில் சூஸ் பண்ண ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மோட்டோல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோட்டோல் வந்து கல்ஃப் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஆல்மோஸ்ட் 1 லிட்டரே வந்து 200 rupees அப்படின்ற மாதிரி. சரி, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? பட் அங்கே தான் என்னோடய முட்டாள்தனத்தை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். உண்மையிலே ஜோக்கர் தான். ஏன்னா நம்ம வண்டி எவ்வளோக்கு பழசாகுதோ அந்த டைமில் நான் அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாமல் அந்த என்ஜினுக்கு தகுந்த மாதிரியான ப்ராப்பர் கிரேட் ஆயில் தான் கொடுத்துருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 10W சீரீஸில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். பட் வந்து நான் சடனாக ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணி அது இவ்வளோ பெரிய லாஸு கொடுக்குமான்னு கேட்டால், ப்ளஸ் என்னோடய மிஸ்டேக் இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரெச் ஆல்மோஸ்ட் 250 கிலோமீட்டர்ஸு ஜஸ்ட் 4 ஹவர்ஸில் போனேன். ஐ மீன் என் லொக்கேஷன்லேருந்து 4 ஹவர்ஸில் அந்த லொக்கேஷன் போனேன். விச் இஸ் டு பி ப்ரிசைஸ் என்ன லொக்கேஷன்னா, ஃப்ரம் OMR டு OMR கேளம்பாக்கம் டு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இருக்குது, தஞ்சாவூர் பக்கத்தில். ஸோ அது வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 250 to 3 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைடை வந்து இந்த வண்டியில் வந்து நான் போகிற ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 100, 102, 3 அந்த மாதிரி. அது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மேக்ஸ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 110 போகும். ஸோ நான் மேக்ஸ் ஸ்பீடை வந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணுற அளவுக்கு தான் நான் அந்த ஸ்பீடில் போயிட்டுருந்தேன். அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு பேசிக் ஆட்டோமொபைல் நாலேஜ் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் 100% பண்ண மாட்டாங்க. அவ்வளவுக்கு கிரைண்ட் அந்த ஃபுல் ட்ரைவில். பட் அந்த அர்ஜென்சியில் நான் பண்ண மிஸ்டேக்னால இப்போது எஸ்பியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளச் போயிடுச்சு. ஐ மீன் கிளச் ஆப்வியஸாக மாற்றி தான் ஆகணும். 80,000 கிலோமீட்டர்ஸில் அது போக நான் எதிர்பார்த்தது தான். பட் ட்ரைவ் ஷாஃப்ட் உடஞ்சிருச்சு, டோட்டலாக அங்கங்கே உடஞ்சிருக்கு, நிறைய வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கேஜ் ஆகிற கியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பராக இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூதர் சர்ஃபேஸ் ஆகிடும் பார்த்திங்களா, கியர் எங்கேஜ் அந்த மாதிரி ஆகிடுச்சு. என்ஜினில் பயங்கரமான நாய்ஸ், டைமிங் எல்லாம் போயிடுச்சு, வால்வ்ஸ்லேருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வண்டி ஆன் பண்ணவே முடியாது. சாவம்ல செத்த பையில, நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பற்றி நீ சாவம்ல செத்த பையில.
நான் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனேன். பட் வரப்போ வந்து டோ பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அவங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பழைய வண்டி ஆகிடுச்சு, 82,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட 81,000 முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இப்போ திரும்ப வந்து சர்வீஸ் ப்ராப்பராக இந்த ஹெட்டு, அப்புறம் போரு, சிலிண்டர் கிட்டு, கிராங்க், அந்த ட்ரைவ் ஷாஃப்ட் அதெல்லாம் பார்த்தனா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட முடியும். இப்போ பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நல்லா இருக்கிற இன்டர்னல் காம்போனன்ட்ஸை நீங்கள் உடச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னா இது ஒரு லெத்தார்ஜிக் மிஸ்டேக்கான்னு கேட்டிங்கன்னா லெத்தார்ஜிக் கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஒரு அர்ஜென்ட்டில் பைத்தியகாரத்தனமாக எடுத்த முடிவு. ஏன்னா லைட்டாக 2 தடவை குத்திட்டு அவர் நின்றுக்கு சொல்லி அந்த எஸ் ஆகிடணும். ஏய் அவன் செத்துட்டான்டா. இது வந்து ஏர் கூல்டு என்ஜின் பேசிக்காக. ஸோ ஏர் கூல்டு என்ஜின்னால் நீங்கள் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான், ஒரு மேக்ஸிமம் ஆஃப் 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் வண்டிக்கு. உங்களுக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா சீட்ஸ் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ப்ளஸ் என்னென்னா நீங்கள் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் இன்டர்வல் வந்து 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிற கண்டிஷனில் நான் வந்து தொடர்ந்து 250 கிலோமீட்டர்ஸ் சிங்கிள் பிரேக் இல்லாமல் நான் எடுத்தேன். திரும்ப வரப்போ சிங்கிள் பிரேக் இல்லாமல் வந்தேன். அது அந்த முட்டாள்தனம் தான் காஸ்டட் பி ஃபுல் என்ஜின் ஒர்க். ஸோ என்ஜின் ஒர்க் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளச் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் 3,000 சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அவங்க சொன்ன பில் கிளச் இன்க்ளூட் பண்ணாமல் சொன்ன பில் வந்து லேபரோட 15,000 ப்ளஸ் கிளச்சை நான் இன்க்ளூட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 80,000. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இவ்வளோ ஓடின வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 32,000 மார்க்கில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா அதுக்கு மேலே இதோட பொட்டென்ஷியல் வந்து இன்னும் 20,000 கிலோமீட்டர்ஸ் தான், அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. அதுக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் லேக் இருக்கும். பட் என்ஜின் ஒர்க் ஆப்வியஸாக நீங்கள் ரீபோர்லாம் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அது ஓட்டாமலே இருக்கலாம். ஸோ மாற்றுறப்போ இந்த கிட்டாகவே மாற்றிடணும். ஸோ யூ வில் ஃபீல் தட் ஓல்டு என்ஜின் பவர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் இதெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் ரீபோர்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப பேக் பண்ணிங்கன்னா ஆயில் லீக் இருந்துகிட்டே இருக்கும், ஹெவியாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய மிஸ்டேக் நான் பண்ணது, ரொம்ப பெரிய மிஸ்டேக். இதை வந்து நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாது. அது என்னென்னா இது தெரிஞ்சும் பண்ண தப்புனே கூட சொல்லலாம். பட் நான் காசு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன், சேம் திங். ஆனால் அது 200 கிலோமீட்டர்ஸ் தான், பட் வித்தவுட் பிரேக் இன்டர்வல் தான். ஸோ அது இல்லாமல் தான் நானும் போனேன். பட் அந்த டைமில் யூஸ் பண்ண ஆயில் வந்து மோட்டல் ஆயில் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து வெறும் 53,000 54,000 தான் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அந்த 30,000 கிட்ட வரப்போ மேபி என்ஜினில் நிறைய வேரண்டியாக இருக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் லாஸஸ் இருக்கலாம், தெர்மல் எஃபிஷியன்சி வந்து ரிக்வயர்டு அமௌண்ட்டை விட அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கலாம், நாக்கிங் இருந்திருக்கலாம். அந்த நாக்கிங் இருந்து நான் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். அப்போது இன்சைட் த சிலிண்டர் நிறையா டேமேஜஸ் வந்து அது காஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்காக இந்த வீடியோவில் என்ன வேர்டிக்ட் சொல்லணுன்னா, வாட் யூ டூ இஸ் வாட் யூ கெட். வண்டிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அந்த வண்டி உங்களுக்கு ஃபீட்பேக்காக தரும். இட் ஹேப்பன்ஸ். இது வந்து இது கம்ப்ளீட்லி மை மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்லணும். இந்த வண்டி வந்து இந்த வண்டி கூட நிறைய மெமரிஸ் இருக்குது. நிறையா ரைட்ஸ்லாம் போயிருக்கோம். அப்போவே வண்டி 125cc இருந்தாலும் ஏற்காடு நான் போயிருக்கேன், காஞ்சனகிரி ஹில்ஸ் போயிருக்கேன், தஞ்சாவூர் வரைக்கும் போயிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரம், அந்த மாதிரி சென்னையிலேருந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரிப்ஸ், பாண்டிச்சேரி அந்த மாதிரி போனதுனால ஸோ இந்த வண்டியில் நிறைய மெமரிஸ் இருக்குது. அந்த அளவுக்கு பொட்டென்ஷியலான வண்டி. பட் நான் ஃபர்ஸ்ட் திங் ஆயில் நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது அது 100% டூப்ளிகேட்டாக தான் இருக்கணும். அதை நான் யோசிக்காமல் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி ஆயிலை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லேருந்து வாங்கவே வேண்டாம்.
125cc இந்த நிலமைனா நீங்கள் ஒரு 250 ஒரு 300cc வச்சுருக்கிற வண்டிக்கு நீங்கள் சீப்பான ஆயில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ஆப்வியஸாக நீங்கள் டயக்னைஸே பண்ண முடியாது அந்த ஆயில் என்ன மாதிரி ஆயில். அது நீங்கள் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது, அந்த ஃப்ளோ டெஸ்ட், விஸ்காசிட்டி அண்ட் டென்சிட்டி டெஸ்ட்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட் பேர்லாம் பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வேறு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்லலாம் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து டயக்னைஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு. ஏன்னா திக்னஸ் ஜாஸ்தியாக, இந்த ஹையர் த திக்னஸ் த ஆயில் ஃப்ளோஸ் ஸ்லோவாக, அதே மாதிரி த லோவர் த திக்னஸ் த ஆயில் ஃப்ளோஸ் ஃபாஸ்டர். ஸோ இந்த வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா 125cc. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் வேர்டிக்ட். ஃபர்ஸ்ட் வேர்டிக்ட் என்னென்னா ப்ராப்பராக ஆயில் சேஞ்ச் ப்ளஸ் சர்வீஸ் இன்டர்வல். செகண்ட் திங் என்னென்னா ஒரு ப்ராப்பர் ட்ரிப் போகிறீங்கன்னா அடிக்குவேட் பிரேக் இருக்கணும் 125cc. நான் 160cc கூட சொல்கிறேன், ஏன்னா அது எல்லாமே ஏர் கூல்டில் தான் வரும். when it comes to liquid கூல்டுனா தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பிரேக்ஸ்லாம் எடுத்து தான் வரும். ஸோ this is it. Thanks for watching. This is Aditya signing off.